வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் வீதியில் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் முயற்சி, குடியேறிகள் முகாம் விவகாரம். ஸ்பெயினில் மீண்டும் சுட்டெரிக்கும் வெப்ப அலை, மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். பிரான்ஸ் கடற்கரையில் திடீர் மணல் புயல், சுற்றுலா பயணிகள் பீதி. ஐரோப்பாவில் ஒரு வினோத பணி, சூழலை பாதுகாக்கும் 100 ஆடுகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பாஸ்போர்ட் விதி, எல்லையில் காத்திருக்கும் பயணிகளுக்கு அபாயம். விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த ரஷ்யாவின் சதி, சர்வதேச அளவில் பரபரப்பு. பிரித்தானியாவில் போலி ஏர் கண்டிஷனர்கள் மூலம் மோசடி, நுகர்வோர் கவனத்துக்கு எச்சரிக்கை. பாரிஸில் யூத வழிபாட்டு தலம் அருகே ஆயுதங்கள் மீட்பு, பயங்கரவாத எதிர்ப்பு படை விசாரணை. இனி விரிவான செய்திகள். பிரிட்டன் வீதியில் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் முயற்சி, குடியேறிகள் முகாம் விவகாரம். பிரிட்டனின் முக்கிய வீதியொன்றில் கள ஆய்வு செய்த எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. வீதியில் தங்கியுள்ள வீடற்ற புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடியேறிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற போது இத்தாக்குதல் முயற்சி நடைபெற்றுள்ளது. அப்பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் மற்றும் குடியேறிகளின் தங்குமிடம் குறித்த புகார்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. பத்திரிகையாளர் ஒருவர் தாக்க முற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் நிலவும் சட்ட ஒழுங்கு சிக்கலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வீதிகளில் இவ்வாறு நிகழ்வது உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணையினையும் அப்பகுதியில் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் தங்கும் வசதிகள் குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் மீண்டும் சுட்டெரிக்கும் வெப்ப அலை, மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். ஸ்பெயினில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த வாரம் மீண்டும் தீவிரமான வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கேட்டலோனியா, வலன்சியா, முர்சியா மற்றும் பல முக்கிய பகுதிகள் இந்த கடும் வெப்பத்தின் தாக்கத்துக்கு உள்ளாகும். வட ஆப்பிரிக்காவிலிருந்து வீசும் வெப்ப காற்று மற்றும் சஹாரா தூசுகளால் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து சுவாசம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். கடும் வெப்பத்தால் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பிற்பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்து போதிய அளவில் நீர் அருந்தி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கடற்கரையில் திடீர் மணல் புயல், சுற்றுலா பயணிகள் பீதி. பிரான்சின் தென்மேற்கு கடற்கரை பகுதிகளில் திடீரென்று ஏற்பட்ட என்பாட்டா எனும் கடும் காற்று மற்றும் மணல் புயலால் சுற்றுலா பயணிகள் நிலை குலைந்துள்ளனர். சுட்டெரிக்கும் வெப்பத்தில் கடலோரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மக்களை சில நிமிடங்களிலேயே ஏற்பட்ட தட்ப வெப்பநிலை மாற்றம் மிரள வைத்துள்ளது. காற்றின் வேகத்தால் கடற்கரையில் இருந்த குடைகள் காற்றில் பறந்ததோடு மணல் புயல் வீசியதால் சுற்றுலா பயணிகள் பீதியுடன் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். வெப்பநிலை சில நிமிடங்களிலேயே 20 டிகிரி செல்சியஸ் வரை சரிந்ததால் கடும் வெப்பம் நிலவிய சூழல் திடீரென்று குளிராக மாறியது. உயிரியல் ரீதியாக இது ஒரு வினோதமான காலநிலை நிகழ்வு என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுபோன்ற மாற்றங்கள் இப்பகுதியில் அவ்வப்போது நிகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிருக்கு பாதிப்பு ஏதுமில்லை என்றாலும் திடீர் காலநிலை மாற்றத்தால் கடற்கரை ஓரங்களில் பெரும் குழப்பம் மற்றும் பரபரப்பு நிலவியது. இதுபோன்ற திடீர் மாற்றங்களை முன்கூட்டியே எச்சரிக்கும் மேகக்கூட்டங்களை கவனிக்குமாறு உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தையும் கடற்கரை பகுதிகளில் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் ஒரு வினோத பணி, சூழலை பாதுகாக்கும் 100 ஆடுகள். ஐரோப்பாவில் உள்ள 100 ஆடுகள் வரும் புற்களை மேய்வதற்கு அப்பால் மிக முக்கியமான ஒரு வினோத பணியினை செய்து வருகின்றன. காட்டுத்தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் நோக்கில் காடுகளில் உள்ள தேவையற்ற செடி கொடிகளை அகற்றும் பணியில் இந்த ஆடுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இயந்திரங்கள் செல்ல முடியாத அடர்ந்த காட்டு பகுதிகளில் இயற்கையான முறையில் நிலத்தை சுத்தம் செய்ய இந்த ஆடுகள் பெரும் உதவியாக இருக்கின்றன. இந்த செயல்முறை மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சூழலியல் சமநிலையினை பேணவும் பெரிதும் உதவுகிறது. நவீன தொழில்நுட்பங்களுக்கு மாற்றாக ஆடுகளை பயன்படுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்கும் இந்த முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் இந்த ஆடுகளை கொண்டு காடுகளை பாதுகாக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த தனித்துவமான பணி விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துவதோடு நிலையான வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பாஸ்போர்ட் விதி எல்லையில் காத்திருக்கும் பயணிகளுக்கு அபாயம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய எல்லை கட்டுப்பாடு விதிகளால் பிரித்தானிய பயணிகள் நீண்ட நேரம் எல்லைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய மின்னணு பதிவேடு முறை அறிமுகப்படுத்தப்படுவதால் எல்லையில் பயணிகளின் காத்திருப்பு நேரம் 12 மணி நேரம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடும் கோடை வெயிலில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பது குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் உடல்நல பாதிப்பு உள்ளவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த புதிய நுழைவு வெளியேற்ற முறை சோதனை நடவடிக்கைகளின் போது எல்லைகளில் கடும் நெரிசல் மற்றும் குழப்பம் நிலவக்கூடும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியினை கருத்தில் கொண்டு இந்த விதியினை நடைமுறைப்படுத்துவதில் கூடுதல் கவனமும் திட்டமிடலும் தேவை என்று கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடைமுறை சிக்கல்கள் பயண திட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த ரஷ்யாவின் சதி சர்வதேச அளவில் பரபரப்பு. ரஷ்யா விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை ரகசியமாக உருவாக்கி வருவதாக சர்வதேச அளவில் அச்சம் எழுந்துள்ளது. இந்த புதிய வகை ஆயுதங்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்களை அழிக்கும் திறன் கொண்டவை என்று அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை 1967 ஆண்டு கையெழுத்தான விண்வெளி ஒப்பந்தத்துக்கு எதிரானது என்பதால் இது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விண்வெளியில் அணுவாயுதங்களை ஏந்திய செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டால் அது உலகளாவிய தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். எனினும் இத்தகைய குற்றச்சாட்டுக்களை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்து வருவதோடு இவை ஆதாரமற்றவை என்றும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் போர் மற்றும் தற்போதைய புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் விண்வெளியினையும் போர்க்களமாக மாற்றும் முயற்சி உலக நாடுகளிடையே கவலையினை அதிகரித்துள்ளது. பிரித்தானியாவில் போலி ஏர் கண்டிஷனர்கள் மூலம் மோசடி, நுகர்வோர் கவனத்துக்கு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் நிலவும் கடும் வெப்பத்தை பயன்படுத்தி போலி ஏர் கண்டிஷனர்களை விற்பனை செய்யும் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாசாவின் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சாதனங்கள் சில நிமிடங்களில் அறையினை குளிர்விப்பதாக விளம்பரப்படுத்தப்படுகின்றன. உண்மையில் இவை சாதாரண மின் விசிறிகளுடன் தண்ணீர் தொட்டி மற்றும் அட்டைப்பட்டி துண்டுகளை இணைத்து தயாரிக்கப்பட்ட மிக குறைந்த தரம் கொண்ட சாதனங்களாகும். சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அதிகப்படியான போலியான நேர்மறை விமர்சனங்களை கண்டு எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி போலியான இணையதளங்களை உருவாக்கி வாடிக்கையாளர்களின் பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திருடும் செயல்களும் நடைபெறுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பொருள் உண்மையானதாக இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றினால் அதை வாங்க வேண்டாம் என்றும் சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் விளம்பர தர கட்டுப்பாட்டு ஆணையத்திடம் புகார் அளிக்குமாறும் நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.